சியான் விக்ரம் நடிப்பில் வெளியான படம் வீரதீர சூரன் பார்ட் 2. இந்த படம் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டு இருக்கு. இந்த படத்தையும் நம்ம ரீசெண்டா பார்த்துட்டு இப்ப நம்ம ரிவ்யூ போட்டுட்டு இருக்கோம். இந்த படத்துல விவசாய சீனா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் நடக்கும், அந்த சீனா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன்ல டவுசரோட உள்ள வருவாரு, அந்த சீன்லாம் சொல்ல போனா செம பிளாஸ்டா இருக்குது. இந்த சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவலா இருக்கு. கிளைமேக்ஸ் சியான் விக்ரம் சீனா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கூஸ் பம்ப் சீனா இருக்கும். கமர்ஷியல் பிளஸ் ரா எலிமெண்ட்ஸோட இந்த படம் வேற லெவல வந்திருக்குது. போதை பொருள் லிக்கர் சம்பந்தமான சீன்ஸ் எதுவுமே இல்ல, நீட்டா கொண்டு வந்திருக்காங்க படத்துல. மளிகை சாமான் கடை ஓனர் சியான் விக்ரம் அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து அப்படியே குடும்பஸ்தனா மாதிரி அங்க இருந்து சரியான சம்பவக்காரன் காலினா என்ன காலினா யாருங்கிறது கிளிம்ஸ் வீடியோ மாதிரி காமிப்பாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்துச்சு. மொத்தத்துல சியான் விக்ரம் சார் நடிப்புல பின்னி பெடல் எடுத்துட்டாரு. அந்த அளவுக்கு அவரோட பெர்ஃபார்மன்ஸ் செமையா இருந்துச்சு. வீரதீர சூரன் டைட்டில் வச்சிருக்காங்க. அந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி அந்த கேரக்டரும் அந்த படமும் சூப்பரா நல்லா செட் அமைஞ்சது. சில படங்கள்லாம் டைட்டில் மாசா வச்சுட்டு கேரக்டர்ஸ் எல்லாம் ஹைப்ல ஏத்துவாங்க. அவன் யாரு, அவன் எப்படிப்பட்டவன், அவன் எந்த மாதிரி ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த படத்துல கேரக்டர்லாம் எலிவேட் பண்றாங்க. அவன் யாரு தெரியுமா, அவன் எப்படி தெரியுமா, அவன் எந்த மாதிரி ஆளு தெரியுமா, அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அப்படிலாம் எதுவுமே பில்டப்லாம் கொண்டு வரல. ஆனா ஒரு சீன்ல அந்த சம்பவம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சியான் விக்ரம் சார் கிட்ட கேட்பாங்க. அதுக்கு சியான் விக்ரம் சார் சொல்லுவாரு, அதெல்லாம் விடு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த ஒரு சீன் தான் படத்துல இருந்துச்சு. மத்தபடி நீட்டா கொண்டு போயிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா சொன்ன மாதிரி படம் கண்டிப்பா பேசிச்சு. இந்த படத்துல கேரக்டர் நான் காட்டுறேன், நான் ரைட்டிங்ல காட்டுறேன், டயலாக்ல காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.சி. அருண்குமார் இந்த படத்துல ஜெயிச்சிட்டாரு. இந்த படத்துல 15 நிமிஷம் சிங்கிள் ஷார்ட் சீக்வன்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸை பார்க்கும்போது சந்த பந்துல போவாங்க, கீழே மேல ஏறி இறங்குவாங்க, கார் இருக்கும், வெடிகுண்டு பிளாஸ்ட் உட்பட்ட ஏகப்பட்ட சீன் அந்த டேக்ல இருக்கும். அந்த டேக்ல சியான் விக்ரம், எஸ்.ஜே. சூர்யா, சூரஜ் இவங்க 3 பேர் இருப்பாங்க. அந்த சீன் உண்மையிலேயே செம பிளாஸ்டா இருக்குங்க தியேட்டர்ல. அது அந்த சீன்ல பிரம்மாண்டமான லைட்டிங் எல்லாம் வச்சு ஒரு நைட் டைம்ல சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணிருக்காங்க வித் எமோஷன்ஸ் டைலாக்ஸோட. கிளைமேக்ஸ்ல ஒரு சீன்ல 10-15 பேரை கையை கட்டி படுக்க வைப்பாங்க. அந்த சீன்ல அவரோட லுக், ஸ்வாக், கெத்து எல்லாமே நமக்கு சூப்பரா இருக்கு. இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா ஆக்டிங் நல்லா டிஃபரெண்டாவும் இருந்துச்சு. இந்த படத்துல 10-15 நிமிஷம் மட்டும் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை கடத்திட்டீங்கன்னா வேற லெவலா இருக்கும். மாஸ், கிளாஸ் உட்பட்டு நிறைய சீன் வரும். அப்படியே மேஜிக் பண்ணிருப்பாங்க படத்துல. உண்மையிலே சொல்றேன், ஹானஸ்டா சொல்றேன், சியான் விக்ரம் இந்த படத்துல ஜெயிச்சிட்டாரு. டைரக்டர் இந்த படத்துல ஜெயிச்சிட்டாரு. இந்த படத்துல மலையாளம் ஆக்டர் சூரஜ் இவர் படத்துல வேற லெவலில் நடிச்சிருந்தாரு. இவர் சொல்ல போனா படத்துல கேரக்டராவே வாழ்ந்திருக்காரு. அதன் பின்னர் ஜி.வி. பிரகாஷ் குமார் இவர் இந்த படத்துல சம்பவம் பண்ணிருக்காரு. சாங்ஸ் என்னதான் ஓகேவா இருந்தாலும் ஆனா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெரிய லெவல்ல சம்பவம் பண்ணிருக்காரு. இந்த படம் சியான் விக்ரமுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த படம் தரமான ஒர்த் வாட்சபிள். எல்லாருமே இந்த படத்தை போய் தியேட்டர்ல போய் பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த படத்தை போய் பார்க்க போறீங்க, யார் யாரெல்லாம் இந்த படத்தை பிடிச்சிருக்கு, இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.